நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். இந்த சமயம் எமது அம்சமான ஆதிசேஷன் தேவகியின் கர்ப்பத்தில் கருவாக புகப் போகிறார். கம்சன் என்ற அரக்கன் அந்த ஒளியைக் கண்டு மிரண்டு போய் அவளை அழித்துவிட யோசிக்கிறான். ஆகையால் கல்யாணி, ஆதிசேஷனை தேவகியின் கர்ப்பத்திலிருந்து அகற்றி வசுதேவரின் இன்னொரு மனைவி ரோஹிணியின் கர்ப்பத்தில் சேர்த்துவிடு. ரோஹிணி இப்பொழுது கோகுலத்தில் நந்தகோபரின் வீட்டில் மறைந்திருந்து வாழ்கிறார். ஆகையினால் மாயா, நீ போய் ஆதிசேஷனை சொன்னபடி சேர்த்து விடு. என்ன தேவி? எனக்கு 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 கர்ப்பம் சிதைந்து விட்டது. ஆம், எனக்கு கர்ப்பம் சிதைந்து விட்டது. சிதைந்து போயிற்று? ஆம், எனக்கு கர்ப்பம் சிதைந்து போயிற்று. எனக்கு கர்ப்பம் சிதைந்து விட்டது. நடுநிசி வேளையில் என்னை எழுப்ப வேண்டிய காரணம் என்ன நேர்ந்து விட்டது? மன்னியுங்கள் மன்னவா, தங்கள் உத்தரவுப்படி ராஜகுமாரி தேவகி பற்றிய செய்திகளை உடனே சொல்ல வேண்டிய கடமை உணர்ச்சி. தேவகியை பற்றிய செய்தி எதை பற்றியது? 7வது குழந்தை பிறந்து விட்டதா? இன்னும் பிறக்கவில்லை மன்னா, கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டது. கர்ப்பச்சிதைவு இருக்காது. இதுதான் நடந்தது மன்னவா. நான் நம்பவில்லை. உண்மைக்கு திரை போடுகிறான். அந்த குழந்தையை மறைப்பதற்கு விஷ்ணு கபடத்தை செயலாக்குகிறான். இல்லை மன்னவா, 10 மாதம் இன்னும் நிறைவு பெறவில்லை. நான் மிகவும் கவனமாகத்தான் கண்காணித்து வந்தேன். தேவகிக்கு கருசிதைவுதான் ஏற்பட்டது. அவள் தேகத்திலிருந்து பிரகாசம்தான் தெரிந்தது எனக்கு. அதுவும் மறைந்தது. அப்படியானால் இது விஷ்ணுவுடைய சதிதான்.
உறக்கம் என் யசோதா, எழுந்திரு, எழுந்திரு. உத்தமியே, மிக்க ரகசியம் ஒன்றை தெரியப்படுத்த வந்தேன். இறைவனின் திருவுள்ள கருத்துக்கிணங்க மாதா தேவகியின் உதரத்திலிருந்து அவளுடைய 7வது கருவை அகற்றி எடுத்து அப்படியே அந்த கருவை தேவி ரோகிணியின் கர்ப்பத்தில் நிலைப்படுத்தி விட்டேன். வசுதேவருடைய இந்த குழந்தை எல்லையற்ற சக்தியோடு புகழ் பெறப் போகிறது. அந்த வீர குழந்தை சங்கர்ஷணன் உன்னத கொள்கைக்கு தன்னை தந்து என்றும் நேர்மையுள்ளவரோடையே நெருங்கி இருப்பான். மகத்தான லட்சியங்கள் உள்ளவனாக ஊருக்கு உழைப்பான். உண்மைக்கே என்றும் வெற்றி. அன்புள்ளவளே, மேலும் இன்னொரு ரகசியம் சொல்ல வேண்டும். ஒரு பெண்ணுக்கு 2 பெருமைகள். ஒன்று நல்ல கணவனின் மனைவியாயிருப்பது, இன்னொன்று தாய் சொல்லை தட்டாத மகனை பெற்றெடுப்பது. இந்த 2 பெருமையும் நீ பெறுவாய். பேதித்தனமான ஒரு கேள்வி. பெண்ணுக்குரிய பெருமை எனக்கில்லை. மனதிற்கினிய கணவனை பெற்றேன். பெற்றும் மாதாவாகவில்லை என்ற குறை இன்னும் இருக்கிறது. அப்படி ஒரு குறை தீரும் நேரம்தான் இது. உங்கள் குலகுரு மகரிஷி சாண்டிலியரை கண்டு பிரார்த்தனை செய். நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க நல்லதொரு வேள்வி நடத்த வேண்டும். உன் குறை தீர்ந்து மகனை பெறும் பாக்கியம் உனக்குண்டு. சுவாமி, சுவாமி, எழுந்திருங்கள் சுவாமி. ஏன் எழுப்பினாய்? விடிந்து விட்டதா? இல்லை, பொழுது இன்னும் விடியவில்லை. அதிசயம் ஒன்று பார்த்தேன். அப்படியா? என்ன பார்த்தாய்? நம்ப மாட்டீர்கள், தேவி மாதாவை தரிசித்தேன். தேவி மாதா? எந்த தேவி மாதா? அது பற்றி தெரியாது. பார்ப்பதற்கு மிகவும் தேஜசுடன் இருந்தாள். அப்படி கனவு கண்டிருப்பாய் யசோதா? இல்லை, உண்மையில் அது கனவல்ல. இந்த பூவை பாருங்கள். அந்த அன்னை போகும்போது இதை தந்தார்கள். நிஜம்தான் நீ பார்த்தது. தேவியைத்தான் நீ தரிசித்திருக்கிறாய் யசோதா. உண்மையில் நீ வணங்க வேண்டியவள். சுவாமி, தாங்கள் இதை செய்யலாமா? யசோதா, உன் முற்பிறவி பயன் இது. தேவியை தரிசித்த பலன் ஒரு நாளும் வீண் போகாது.
மாதா மறையும் போது மனங்குளிர வாழ்த்திச் சென்றாள். அன்போடு சொன்னாள், நானும் தாயாக போகும் சமயம் வந்துவிட்டதென்று. அதற்கு வழியும் சொன்னாள், குருதேவர் சாண்டில்யரை கேளுங்கள், அவர் சொல்லுவார், பிள்ளை இல்லை என்ற குறை தீரும் வழி. அதோடு அன்னை இன்னும் ஒரு ரகசியம் சொன்னாள். சொன்னாளா? என்ன சொன்னாள்? அன்னை சொன்னாள், அதாவது தேவகியின் உதிரத்தில் இருந்து அவளது 7வது கருவை அகற்றி எடுத்து அதை ரோகிணி அக்காவின் கர்ப்பத்தில் அமைத்து விட்டதாக. கர்ப்பத்தையா மாற்றினாள்? ஆ, இப்படி நடந்ததின் பொருள் தெரியுமா? தெரியாதே. அர்த்தம் கேட்கும்படி தோன்றவில்லை. இந்த நிகழ்ச்சி மிக பெரும் திருப்பத்தை தரப்போகிறது. இது வெறும் கண் துடைப்பல்ல. எப்படி சொல்வது ரோகிணி தேவிக்கு? கூப்பிடுகிறாள். ஏதோ நடந்திருக்கிறது. வா. இந்த மாற்றத்தை பார். அக்கா, வயிற்றிலிருந்து ஒரு பேரொளி தோன்றி எங்கும் வீசுகிறது. இதோ பார், என் வயிறு பெருத்திருக்கிறது. இந்த மாற்றம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. கலங்காதீர்கள் அக்கா, இது தேவியின் ஏற்பாடு. தேவியின் ஏற்பாடா? என்னதான் சொல்லுகிறாய் அம்மா யசோதா? பொய்யில்லை, உண்மைதான். தேவி மாதாவே பிரசன்னமாகி என்னிடம் சொன்னாள். தேவி மாதா? எந்த தேவி மாதா? எனக்கு புரியவில்லை. தேவிதான் சொன்னாள். இது தேவகி தேவியின் 7வது கருவாம். இறைவன் திருவுள்ளப்படி கருவை தேவகியின் வயிற்றிலிருந்து உங்கள் கர்ப்பத்தில் சேர்த்து விட்டாளாம். பிள்ளையின் பெயர் பலராமன் சங்கர்ஷனன். கதையிலே நிகழ்வது போல் சொல்கிறாயே யசோதா. கதையில் நிகழ்கிறது வாழ்க்கையில் நிகழுமோ? பேதைக்கு இப்படி ஒரு சோதனையா? இறைவன் நினைத்தான் என்றால் எதுவும் நடப்பது இயற்கைதான். இது நிகழ்ந்தது, உண்மையாக நிகழ்ந்தது. இதை பற்றி சந்தேகப்படாதீர்கள். மனப்பூர்வமாக நீங்கள் இதை சொல்லுகிறீர்களா? போகட்டும், இது உண்மை என்பதற்கு ஆதாரம் என்ன? வேறென்ன வேண்டும்? இந்த அதிசய ஒளி உங்கள் வயிற்றிலிருந்து தோன்றி 4 புறமும் ஒளி வீசுவது தெய்வீகம் அல்லவா? இதை நீங்கள் நம்ப மாட்டீர்களா? பார்க்கும் கண்கள் ஏமாற்றாது. விழிகளை கேளுங்கள். இன்னும் ஒரு ஆதாரம் இந்த பூ. இதை தேவி மாதா ஆசீர்வதித்து கொடுத்தாளாம். இதுவும் பொய்யா? பொய்யா உண்மையா தெரியவில்லை யசோதா. பொய்யா உண்மையா புரியவில்லை. அக்கா, பார்த்ததை சொன்னேன் உங்களுக்கு. உங்கள் மனதை புண்படுத்த மாட்டேன். யசோதா, மனிதனின் புத்தி இறைவனை பற்றி முழுதும் உணர முடியாது. தெய்வ தீர்மானங்களை புத்தியால் அளந்து சொல்லிவிட முடியாது. நதிகளை, கடல்களை, விண்ணை, மண்ணை, சந்திர சூரியனை, நட்சத்திர புதையல் கொண்ட ஆகாயத்தை இந்த மனித புத்தி அளக்க முடியுமா? இந்த படைப்பெல்லாம் தெய்வ தீர்மானம் இல்லையா? இதெல்லாமே இறைவனின் லீலைகள். விதிப்படி நடக்கும் என்று விட்டுவிட்டு இறைவனின் செயல் நல்லதற்கென்று தன்னை அவனிடம் தந்து விட்டாலே குழப்பமே இருக்காது. இல்லை 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 நந்தகோபரே, இல்லை. தங்கள் பரிவும் பாசமும் மனமுடைந்த எனக்கு நிழல் தரும் மரமாக இருந்து இத்தனை நாளும் காத்தது இந்த கிராமத்துக்கு கூட தெரியாது நான் வசுதேவருடைய முதல் மனைவி என்பது. அப்படி ஒரு நிலைமையில் இப்படி நடந்தது விதிதானே. கேட்பவருக்கு நான் என்னதான் சொல்லுவது? அதை யோசியுங்கள். யார் நம்புவார்கள் இது தேவியின் ஏற்பாடு என்று? நந்தராஜனே, யார் நம்புவார்கள்? யசோதா, இந்த சமயத்தில் எனக்கு ஒரே ஒரு முடிவுதான் தெரிகிறது. நான் போய் யமுனை ஆற்றில் என்னை அழித்து
கூறுங்கள். என்னை விடுங்கள், விடுங்கள். அப்படி சொல்லாதீர்கள். நம்பிக்கை இழக்காதீர்கள். இதெல்லாம் நன்மைக்குதான். இறைவனின் லீலை இந்த சோதனைகள். அதை நம்புங்கள். நம்மையெல்லாம் இறைவன் ஆட்டி வைக்கிறான். தெய்வம் நினைப்பது நமக்கு புரியாது. உங்களுக்கு என் நிலை புரியவில்லையா நந்தராஜரே? இதை யாரிடம் போய் சொல்லுவேன்? குருதேவன், வழி இதற்கு அவர்தான் சொல்ல முடியும். நமது குலகுரு சாண்டில்யர் எல்லாம் உணர்ந்தவர். அவர் ஞான திருஷ்டியால் கண்டு உண்மையை சொல்லுவார்.